இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அந்த இந்திராணி இங்க வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நினைச்சு பார்த்தாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த இந்திராணி இன்னியோட காலி. அக்கா அண்ணி அக்கா அண்ணி இல்லங்கா ஒரு அக்கா நிமிஷம். என்ன ஐலி, என்ன விட்டுடு. நான் சரியான கோவத்துல இருக்கேன். என்ன உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவளை சும்மா விட போறது கிடையாது. ஐயோ அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒன்னா அதுவும் இந்த இடத்துல நிக்கிறத பார்த்தா ஏதோ செட்டப் பண்ண மாதிரி தோணுது. இதெல்லாம் பார்த்தா மோனிகாவோட ஏற்பாடா கூட இருக்கலாம். ஆமாக்கா, ஐலி சொல்ற மாதிரி இதெல்லாம் ஏதோ செட்டப் மாதிரி தான் எனக்கு தோணுதுக்கா. இப்ப நீங்க போய் கோவத்துல ரித்திகாவை ஏதாவது பேசினாலோ திட்டினாலோ மோனிகா அதை உங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பிடுவா. ஆமா அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். என்ன ரித்திகா, நீ இங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. பாவையை உன் கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏதோ அவசரத்துல நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம அவளை கூட்டிட்டு வந்துட்ட. நான் கொஞ்ச நேரத்துல அவளை காணாம எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்புறம் அயலி தான் என்கிட்ட பாவையை நீ இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா. இவன் நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கா. எல்லாமே இப்படி சொதப்புதே. ஆமா, பாவை எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா. சரி, நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீ இங்க இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வா. ஐலி வா.